திவ்யா வந்து சாண்ட்ராவோட குழந்தைங்க கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே வந்து என்னடா அப்படிங்கிற மாரி இருந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ பார்வதி கிட்ட வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கமருதீன், விஜய், பார்வதி அண்ட் சாண்ட்ரா. ஸோ அப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, குழந்தைங்க ஷோவை பார்க்குறாங்கன்னு எதுக்காக சொன்னேன்னு இப்போ புரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்க குழந்தைங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, விஜய் பார்வதிக்கு கண்ணில் அடிபட்டதை வச்சு சபரிக்கிட்ட வந்து ஒரு மாதிரி வந்து நீங்கள் தானே அவங்க கண்ணில் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மனசில் பதிஞ்சிருக்கு, அப்படி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. சபரி பக்கத்துலேயே வந்து அந்த பாப்பாங்க வந்து போவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. பாருன்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுங்க. அடிபட்டு கஷ்டப்பட்ட அந்த ஒரு விஷயம் எல்லாமே அந்த பேபிஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கனிக்கிட்ட போயிட்டு யாரோ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கே அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கனி வந்து சொல்கிறாங்க. சோஷியலி என்ன ராங்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த அம்மாவுக்கு புரியவே புரியாது போல், ஆள் வளர்ந்துருக்கே தவிர அறிவு வளரல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்வதி வந்து கனியை வந்து விமர்சிச்சுட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திவ்யா இருந்துட்டு வந்து திவ்யாவும் அதே மாதிரி தான் அந்த பாப்பாங்க வந்து அந்த எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கிட்ட வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பியூரான மைண்ட் செட் இருக்கிற குழந்தைகள் வந்து எப்படி ஷோ பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சபரி வந்து என்னென்னமோ பண்ணி அந்த குழந்தைங்கள வந்து என்கிட்ட விளையாட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து சபரிக்கிட்ட வந்து போகவே இல்லை. என்கிட்ட தான் வந்து நேச்சராகவே வந்து பாரு தேடி அந்த குழந்தைங்க வந்து ஓடி வந்தது. அதே மாதிரி தான் திவ்யா வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போது வந்து அந்த சோஃபாவில் வந்து அந்த பாப்பா என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து பேச ட்ரை பண்ணேன். அப்போ உடனே வந்து திவ்யா வந்து பார்த்திங்கன்னா தூக்கி மடியில் வச்சுக்கிட்டா. அப்போவே எனக்கு என்ன ட்ரை பண்ணுற, என்ன ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தூக்கி வச்சுட்டு திவ்யா அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஓவர்லேப்பில் வந்துட்டு திவ்யா வந்து ஒரு ஏதோ பண்ண ட்ரை பண்ணா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திவ்யா ட்ரை பண்ணது வந்து எனக்கு என்ன ட்ரை பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா கிட்ட வந்து பார்வதி இது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்வதிக்கு வந்து லிட்டரலாக வந்து கனி அண்ட் திவ்யா இவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோவம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் பார்வதி மேலே ஒரு கோவம் இருக்குது. அது மாற்றி வெளிப்படுறத வந்து பார்க்க முடியுது. ஆனால் நல்லாவே வந்து அந்த அடிப்பட்ட விஷயம் வந்து பார்வதிக்கு இந்த குழந்தைங்க மத்தியில் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்.